கிரிக்கெட்ல ஜெனரலா இந்தியாவில் நடக்கக்கூடிய பைலேட்ரல் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா வந்து பிராட்காஸ்டிங் குவாலிட்டி வந்து அவ்வளவோ நல்லா இருக்காது when comparing to இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. அண்ட் இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவில் AQI வந்து அதிகமா இருக்கு, அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, பொல்யூஷன் அதிகமா இருக்கு, அதனால தான் பிராட்காஸ்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ T20 வேர்ல்ட் கப் நடக்குது பாத்தீங்களா, இது வந்து இந்தியாவிலும் ஸ்ரீலங்காலையும் ஹோஸ்ட் பண்றாங்க. அண்ட் அதுல முக்கியமா இந்தியாவில் நடக்கக்கூடிய மேட்சஸ்ல எல்லாம் வந்து பிராட்காஸ்டிங் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு, நல்லா கிறிஸ்டல் கிளீனா சேச்சுரேட்டடா இருக்கு. ஆனா இப்போ மட்டும் இந்தியாவில் பொல்யூஷன் கம்மி ஆயிடுச்சா என்ன? ஸோ என்னதான் வந்து இந்தியாலேயே மேட்ச் நடத்தினாலும் ஏன் இந்த டிஃபரன்ஸ் இன் பிராட்காஸ்ட் குவாலிட்டி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ICC ஸ்பான்சர்ட் இவெண்ட். ICC பாத்தீங்கன்னா வந்து ஒரு வேர்ல்ட் கப் நடத்தணும்னா கண்டிப்பா வந்து ஹை குவாலிட்டி கேமராஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் நிறைய கேமரா ஆங்கிள்ஸும் வச்சிருப்பாங்க இதுக்காகவே. ஆனா நம்ம BCCI பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியான கேமராஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ் இன் பிராட்காஸ்ட் குவாலிட்டி வந்து வருது. அவங்க நினைச்சா நம்மளுக்கு பெட்டரான பிராட்காஸ்ட் குவாலிட்டி கொடுக்கலாம், நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த கண்ட்ரியோட பிராட்காஸ்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.